Hi team, good morning. இன்னைக்கான நாலேஜ் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் வெஸ்டேஜ். அதாவது எந்த ஒரு இடத்துலையும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி வெஸ்டேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 5 ஒரு லெவலில் இருப்பீங்க. அடுத்த லெவல் பார்த்தோன்னா 8%. இந்த 8% அச்சீவ் பண்ணுறது தான் இங்கே பேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபவுண்டேஷனை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வழியில் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா அக்குமுலேட்டிவ் பிவி மூலமாக போகிறது, ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% லெவல் மூலமாக போகிறது. இந்த அக்குமுலேட்டிவ் பிவினா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம டீம் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறோமோ அந்த பாயிண்ட் அதுக்கு அடுத்த மாதத்துக்கும் சேர்ந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு கீழே 2 பேரை வந்து அவங்களும் உங்களை மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதம் ஒரு 100 பாயிண்ட் நடக்க வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு 200 பாயிண்ட் நடக்குது. போன மாதம் கொடுத்த 100 பாயிண்ட்டும் இந்த மாதம் கொடுத்த 200 பாயிண்ட்டும் சேர்ந்து 300 பாயிண்ட்டாக வந்து ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ சேர்ந்து 600 பாயிண்ட் நீங்கள் மொத்தமாக கொடுக்கும்போது நீங்கள் அடுத்த லெவல் 8% லெவல் அச்சீவ் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ஸ்லோ அச்சீவ் பண்ணுறது. ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்டர் 16% அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் கொடுக்குறாங்க. அதாவது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%னா சிங்கிள் மந்தில் 300 குரூப் பிவி கொடுக்கணும். சிங்கிள் மந்த்னா ஒவ்வொரு மாதமும் வெஸ்டேஜ் நமக்கு 2ஆம் தேதி பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கும். 2ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதத்துக்கான கணக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் 16% அச்சீவ் பண்ணும்போதும் சிங்கிள் மந்த்லேருந்து 4500 பிவி குரூப் பிவியாக கொடுக்கும்போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அச்சீவ் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% வந்து 4 வழியில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். இதில் எந்த வழி உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ செட் ஆகோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வழி பார்த்தீங்கன்னா 30 பிவி பிளான். 30 பிவி பிளான்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை செல்ஃபாக நீங்கள் 30 பாயிண்ட்டுக்கு பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் 3 லெக்கப் ஓப்பன் பண்ணுவீங்க. 3 பேரும் அவங்க வீட்டுக்கு 30 வாங்குவாங்க. அந்த 3 பேரும் அவங்களுக்கு 2 பேரை கொண்டு வந்து, ஸோ உங்களுக்கு கீழே மட்டும் 9 பேர் இருப்பாங்க. 9 × 30 பாயிண்ட் வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 270 பாயிண்ட் வந்திருக்கும். நீங்கள் ஒரு 30 மொத்தமாக சேர்த்துனா 300 பாயிண்ட் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி, நம்ம அடுத்த லெவல் போகிறது நடந்து போனால் எவ்வளோ ஸ்லோவாக போகும் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்பு, இந்த ப்ராசஸ். ஸோ செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 42 பிவி பிளான். அதாவது நீங்கள் 48 பிவிக்கு வந்து செல்ஃபாக பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் 2 பேரை கொண்டு வரீங்க. அவங்களும் 42 பிவி பண்ணுறாங்க. அவங்களும் அவங்களுக்கு 2 பேரை கொண்டு வராங்க. அப்போ உங்களுக்கு 6 பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆள் மொத்தமாக 7 பேர் இருப்பீங்க. டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பிவி வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அடுத்த லெவல் 8% லெவல் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் மூலமாக நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஸோ நீங்கள் வேகமாக உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 60 பிவி பிளான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் 60 பிவிக்கு வாங்குவீங்க. உங்களுக்கு 2 பேரை கொண்டு வருவீங்க. அவங்களும் 60 பாயிண்ட் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பேரை கொண்டு வந்து 60 பிவி வாங்கினாவே ஸோ மொத்தமாக உங்களுக்கு டோட்டலாக உங்களையும் சேர்த்து 300 பிவி வந்து கொடுத்துருவீங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க. இது வந்து காரில் போனீங்கன்னா எவ்வளோ வேகமாக போவீங்க அந்த மாதிரி இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டில் வேகமாக போனால் எவ்வளோ வேகமாக போகலாம் அதுதான் இது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் 100 பாயிண்ட்டுக்கு வாங்குவீங்க. உங்களுக்கு 2 பேரை கொண்டு வந்து அவங்களும் உங்களை மாதிரி 100 பாயிண்ட் வாங்கினா ஸோ நீங்கள் அடுத்த லெவல் போயிடலாம். டோட்டலாக கூட்டி பார்த்தோன்னா 300 பிவி. சரிங்களா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்னா என்ன சொல்லிட்டு உங்கள் அப்ளைண்ட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வேகமாக எதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க வேகமாக சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.